Hi friends, welcome to Tutor Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா C++ல ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த காம்ப்ளிமெண்டரி ஆபரேட்டரை ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போர்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை C++ ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா C++ ஃபைல் அப்படிங்கறனால ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். IOStream அப்படிங்கற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா console input output அப்படிங்கற ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா OPR அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸை இன்புட் வாங்குறதுக்காக வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸுக்குள்ளே ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் டைப் ஆஃப் வேரியபிள் A அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x3 அப்படின்னு சொல்லி 2 டைமென்ஷனல் அரேவாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா B அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அது அரேவை நம்ம இன்புட் வாங்குறதுக்காக தான் ஜஸ்ட் அந்த ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸை இன்புட் வாங்குறதுக்காக ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பப்ளிக்கில் நோ ரிட்டன் டைப், அதாவது வாய்டில் கெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த மேட்ரிக்ஸை இன்புட் வாங்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணுறதுக்காக வாய்ட் டைப்பில் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளிமெண்டரி ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணணும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுத்துறேன். OPERATOR ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ரேட்டர் இந்த இடத்துல கொடுக்கணும். நான் அந்த காம்ப்ளிமெண்டரி ஆப்ரேட்டரை கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டருக்கான ஒர்க்கு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக லூப்பிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் I = 0 I < 3. ஆனால் நம்ம இப்போ 3/3 மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்குறதுனால லிமிட் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். I++ அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அரேவுக்கு 2 இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நான் நெஸ்டட் டைப் ஆஃப் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா J அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணல, நான் அதை பார்த்தீங்கன்னா இந்த லூப்புக்குள்ளே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் டைப் ஆஃப் Jவை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த லூப்பும் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ரன் ஆகணும். அப்போ J < 3 அப்படிங்கிற லிமிட்டை கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் டைப் J++ அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா A அப்படிங்கிற அந்த அரே வேரியபிளில் இருக்கிற அந்த மேட்ரிக்ஸை அதனுடைய இண்டெக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி B அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ B ஆஃப் I, J ஈக்குவல் A ஆஃப் J, I அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ ஃபைனலாக அடுத்தது என்ன போகிறோம்னா இந்த மேட்ரிக்ஸை A அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃபார் அதுக்கு நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்ஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் இன்ட் காப்பி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ, ஷிஃப்ட் இன்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த B அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூஸை நான் A அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது சேம் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ டேரெக்டாக எனக்கு ஏல இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆகி A அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிடும். இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்ரேட்டரோடைய ஒர்க். அதாவது காம்ப்ளிமெண்டரி அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணிக்கிறேன். நோ ரிட்டன் டைப் வாய்டு. அடுத்தது கிளாஸ் நேம் OPR அப்படிங்கிற கிளாஸ் நேமு, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த ஃபங்க்ஷன் நேம் GET அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் இன்புட் மட்டும் வாங்க போகிறோம். அதுக்காக cout அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்டர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்குறதுக்காக லூப்பிங் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த காப்பி பண்ண கோடிங்ஸ் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு அந்த நெஸ்டட் டைப் ஆஃப் லூப்ஸ் இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், Cin அப்படிங்கிறது யூஸ் பண்ணி அந்த வேல்யூ மட்டும் வேரியபிளுக்குள்ள வாங்கிக்கிறேன். Cin அந்த A அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிளுக்குள்ளே வேல்யூ மட்டும் வாங்கிக்கிறேன். இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா I, J அப்படிங்கிற இண்டெக்ஸில் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்காக அந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ண போகிறேன். வாய்டு கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா OPR அப்படிங்கிற கிளாஸ் நேமு, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். அப்போ அந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துறேன். cout சின்ன ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு லூப்பிங் யூஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ண அந்த கோடிங்ஸே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஏ அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க அந்த வேல்யூஸை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ சி அவுட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். சி அவுட் யூஸ் பண்ணி அந்த ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சி அவுட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரோல் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு நடுவில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் வரணும். அதுக்காக நான் இந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் இருக்கிற எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆனோட நமக்கு ஒரு அடுத்த ரோல் இருக்கிற எலமெண்ட்ஸ் நியூ லைனில் பிரிண்ட் ஆகணும். அதுக்காக சி அவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி /n அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவும் நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை நான் மெயின் ஃபங்க்ஷனில் அக்சஸ் பண்ணணும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த OPR அப்படிங்கிற கிளாஸுக்கு O அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அந்த மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்காக O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆகிடும். ட்ரான்ஸ்போர்ட் ஆனோட்டி நமக்கு அந்த மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணணும். அப்போ அதுக்காக O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால இந்த மெசேஜை மட்டும் ஜஸ்ட் நான் இந்த ட்ரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத எடுத்துடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்ரேட்டருக்குள்ளார இந்த வேரியபிள்ஸ் நம்ம 2 டைம்ஸ் i அப்படிங்கிற வேரியபிளை நம்ம 2 தாட்டி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த i அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணதை அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். என்டர் த மேட்ரிக்ஸ்னு கேட்குது. நான் 3/3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால நான் அதனுடைய மேட்ரிக்ஸ் எலமெண்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் 1 2 3லேருந்து 9 வரலும் இருக்கிற வேல்யூஸை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்த ஃபார்மில் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் நமக்கு ட்ரான்ஸ்போஸில் பிரிண்ட் ஆகிடும். ஜஸ்ட் நமக்கு இந்த ஆப்போசிட்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது ஃபஸ்ட் நமக்கு ட்ரான்ஸ்போஸ் ஆகி மறுபடியும் அந்த மேட்ரிக்ஸ் மறுபடியும் ட்ரான்ஸ்போர்ட் ஆகி நமக்கு கரெக்ட் ஃபார்மில் பிரிண்ட் ஆயிருக்கு. இது என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம அந்த மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்கும் போது அந்த A(ij) அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம B(j, i) அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ B(j, i) அப்படிங்கிற இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் கரெக்ட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல A(i, j) இருக்கிற பொசிஷனில் இருக்கிற நம்ம எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். நம்ம என்ன j, i அப்படிங்கிற எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். i, j அப்படிங்கிற எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். என்டர் மேட்ரிக்ஸ் கேட்குது. நான் 9 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்றேன். சீக்வன்ஸாக கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் நார்மலாக பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்போஸ் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கும். அதாவது ரோல் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் காலமில் பிரிண்ட் ஆயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் இன்னும் அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸை பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எதோட வெப்சைட் நேம் www.tutorjose.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.